Hello everyone, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல ஒரு சிம்பிளான லஞ்ச் ரொட்டீன் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா மார்னிங் தான் ஆகுது. இன்னும் ஜியானாக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேற கொடுக்கல. சோ அதனால அவளுக்கு கொடுத்துட்டு நான் செய்ய ஆரம்பிக்க போறேன். சோ நான் என்ன செய்றேன் அப்படின்றது தான் இன்னைக்கு vlog-ஆ வந்து கண்டினியூ ஆக போகுது. சோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபி தான் லஞ்சுக்கு செய்ய போறேன். மிக்ஸ்ட் வெஜிடபிள் சாம்பார் வித் பீட்ரூட் அது என்ன அவியல் அதுதான் இன்னைக்கு செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஜேனை வந்து ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடி அவளை கிளப்பிட்டு இருக்கும் போதே வந்து பருப்பு வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. என்ன வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஜிக்கினி, சீமை சுரக்காய் சொல்லுவாங்கள்ல, ஜிக்கினி பச்சை கலரில் நீட்டாக இருக்குமே அது இந்த இத்தனை வெஜிடபிள்ஸ் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் செய்யறதுக்கு. இப்போ சாம்பார் செஞ்சுட்டு பீட்ரூட் அவியல் வந்து செய்யணும். ஸோ பீட்ரூட் அவியலுக்கு பார்த்திங்கன்னா 2 பீட்ரூட் வச்சுருக்கேன். இது தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணிக்க போகிறோம் பைட் சைஸ் பீஸ்க்கு. ஸோ சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஜியானா இப்போ தான் ஏஞ்சிச்சா, அதனால் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யணும். ஸோ இன்றைக்கி அவளுக்கு கேழ்வரகு கஞ்சி தான் கொடுக்க போகிறேன். இந்த கேழ்வரகு ரெசிபி பாரேஜ் கஞ்சி ரெசிபி வந்து நான் வீட்டிலே வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்ச கேழ்வரகு மாவு. ஸோ எப்படியோ இது முடிய போகுது, அதனால் இப்போ திருப்பி இன்னொரு பேட்ச் அரைப்பேன். அப்போ வந்து அந்த வீடியோவை உங்களுக்கு தனியாக போடுறேன். ஸோ பொதுவாக அவளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியானாக்கு கேழ்வரகு கஞ்சி அப்படி இல்லைனா ஓட்ஸ் அதுதான் நான் கொடுப்பேன். ஓட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் நட்ஸ் போட்டு அப்படி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து இப்போது கேழ்வரகு கஞ்சி நான் காய்ச்சி அவளுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அந்த கேப்பில் அவள் கொஞ்சம் நேரம் செட்டில் ஆவாள். அப்போ தான் வந்து நான் லன்ச் செய்ய முடியும். ஸோ நான் வந்து இது கவு மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 9 months ஆயிடுச்சு. இந்த மாதிரி கஞ்சி ஓட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது நம்ம ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து கவு மில்க் சேர்த்துக்கலாம். தனியாக அவங்களுக்கு வந்து பாட்டிலில் தான் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அவளுக்கு ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கஞ்சி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆறும் போது எப்படியோ இது கட்டிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கூலான பிறகு ஜியானா கொடுக்கணும். ஸோ பேபிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுகர் சால்ட் எல்லாம் ரொம்பவே குறைக்கணும். ஜஸ்ட் அவங்களுக்கு நான் வந்து ஜியானாக்கு சுகரும் கொடுக்க மாட்டேன், சால்ட்டும் அவள் ஃபுட்டில் எதுவுமே போட மாட்டேன். கஞ்சி ஓட்ஸ் செய்யும் போது மட்டும் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச், இவ்வளோ கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் வந்து சுகர் போடுவேன் அந்த டேஸ்ட் தெரியறதுக்காக. மற்றபடி சர்க்கரையோ உப்போ நான் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜியானாக்கு சேர்க்க மாட்டேன். இவள் சாப்பிட்டு முடிக்க மினிமம் ஒரு 30 minutes ஆகிடுங்க. அதனால ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடுவாள். கடகடலாம் சாப்பிட மாட்டாள். நிறைய கொட்டுறது துப்புறது எல்லாமே நடக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக அவளுக்கு வந்து ஊட்டணும். அதுக்கப்புறம் அவள் போட்டிருக்க பிப்பு வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானில் வந்து இருக்கிற பிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் மாதிரி இருக்கும். ஸோ அவள் ஏதாவது துப்புனா ஏதாவது ஸ்பிட் பண்ணான்னா அதுலேயே வந்து கலெக்ட் ஆகிடும். வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் இந்த நம்ம அவியலுக்கு கேரட்லாம் போடுவோம்ல, ஸோ அந்த சைஸில் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 பீட்ரூட்டை இங்கே பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாளிச்சிட்டு காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஸோ சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாம்பார் செஞ்சால் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு செய்யுங்க, ரொம்ப வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் சாம்பார். ஸோ லைட்டாக சாம்பார் பண்ணியாச்சு. கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. நான் பாத்திரம் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கேன். லைக் கீழே கொட்டாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவியல் செய்கிறதுக்கு 2 tablespoon வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ட்ரை சில்லி 1, நம்மளோட பீட்ரூட் இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பீட்ரூட் வேக தண்ணி
தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட்ரூட் ஃபஸ்ட்டு வேகட்டும். உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக உப்பு லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா பீட்ரூட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்கும். ஸோ வந்து லைட்டாக போட்டிங்கனாலே போதும். ஸோ வந்து நம்ம பீட்ரூட் வந்து இப்போ நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகணும். மூடி வச்சு வேக வச்சுப்போம். ஸோ நான் செஞ்சுட்டு இருக்க நேரத்தில் ஜியா நான் இங்கே ஹை சேரில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பீட்ரூட் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சமாக தேங்காய், சீரகம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரம் அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பீட்ரூட் வந்து நல்ல ஒரு அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்படி லைட்டாக வாட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கணும். இப்போ அதில் வந்து நம்ம வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துப்போம். இப்படி ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் அவியல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்படி லிக்விடாக இருந்தால் தான் சாப்பிட்ற டைமில் ரொம்ப திக்காக இல்லாமல் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஸோ நான் வந்து லஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஜியானாவும் எனக்கு கம்பெனி கொடுக்க போகிறான். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். Thank you so much for watching. Take care and bye-bye.